ஆகவேதான் உலமா பெருமக்கள் எழுதினாங்க. என்ன எழுதினாங்க தெரியுமா? 2 வாசகம் சொல்லி இருக்கிறாங்க. ரமதான் இருக்குதே, கொஞ்சம் காலம் தான் ரமதான். ரமதானு கசீர், வருஷம் 365 நாளும் ரமதான் இல்ல, 29 கூடினா 30, குறுகிய காலம். இதுலயும் அசட்டையாக, கவனையினமாக, சோம்பேறியாக இருக்கிறத ரமதான் பொறுக்கவே மாட்டார். லா யஹ்தமிலு தஃசீர். இரண்டாவது சொன்னாங்க அறிஞர்கள், ரமதான் உபூருன் லா யஹ்தமிலுல் ஃபுதூர். ரமதான் உங்களோட வீட்டுல நிக்கிறதுக்கு வரல, ரமதான் உங்களை கடந்து போறதுக்கு வந்திருக்குது. அதுல சோம்பேறியாக இருக்கிறத ரமதான் ஏற்றுக்கொள்ளாது. ரமலான் பொறுமதி யாருக்கு விளங்குது தெரியுமா? யாருக்கு விளங்குது தெரியுமா? கபராளிகளுக்கு விளங்குதான். கபரில் இருக்கிறவங்களுக்கு விளங்கு ரமலான பொறுமதி என்ன. எங்களோட இன்னவங்க தான் கபரில் இருக்கிறாங்க. எங்கட வாப்பமார், எங்கட உம்மமார், மனைவிமார், தங்கச்சிமார், தாத்தமார், எங்களோட இருந்த எத்தனையோ பேர் கபருக்குள் இருக்கிறாங்க. நாங்களும் கொஞ்ச நாளில் அங்கதான் இருப்போம். ஹாஃபிஸ் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்-தப்ஸிரான கிதாபில் எழுதுறாங்க, உங்களுக்கு சும்மா சரி உங்களோட சொந்தக்காரர் கபரில் இருக்கிறாங்க, அங்க போயிட்டு பேசி பாருங்க ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்தா கிடைக்காது. தந்தால் நீங்க போயிட்டு கபரை தட்டி பேசுங்க. வாப்போட 15 வருஷமா கபருக்குள் இருக்கிறீங்க, பாப்பா என்ன ஒண்ணும். 30 வருஷமா கபருக்குள் இருக்கிறீங்க, உம்மா என்ன ஒண்ணும். 5 வருஷமா கபருக்குள் இருக்கிறீங்க, மகன் என்ன ஒண்ணும் என்று கேளுங்க. பணம் தாங்க, கூடு தாங்க, மருந்து வாங்கித்தாங்க, வாகனம் வாங்கித்தாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. அவங்க என்னத்தையோ சொல்லுவாங்களா, உங்களால் ஏழுமண்டா ரமலான் ஒரு நாள் எங்களுக்கு எடுத்துட்டாங்க. பெரிய பிரச்சனையில உள்ளுக்கு இருக்கிறோம். நாங்க எல்லாரையும் அடக்கி போட்டு வந்து வீட்டுல நினைச்சு நிக்கிறோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நிக்கிறாங்க. அப்படிதான் நினைக்கிறாங்க. எழுதியா தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நிக்கிறாங்க. ஒருத்தருக்குமே தெரியா வாப்பாக்கு என்ன அங்க நடக்குது, உம்மாக்கு என்ன நடக்குது. ஏன் தெரியா தெரியுமா? உள்ளுக்கு அடிக்கிற அடிகளுக்கு அந்த சத்தத்தை வெளியில கேட்கலாம அல்லாஹ் சவுண்ட குறைச்சி வச்சுக்கு. அவ்வளவுதான் நடக்குது. திருமதி சரிபடி ஹதீஸ் இருக்குது, பாவிய கழுத்துல வச்சுக்கொண்டு வாரீங்க மையத்து துளிக்கிறதுக்கு. அவன் போடுற சத்தங்களை மனிதனுக்கும் ஜின்னுக்கும் அல்லாஹ் கேட்க விட்டா சாய்க்கோ மையத்து தூக்கொண்டு போறவங்க எல்லாரும் மயங்கி கொடுத்துருவாங்க. சவுண்ட் கேட்குது. அவங்களுக்கு தெரியும் கபரில இவ்வளவு ஆட்சியில இவ்வளவு தண்டனை அடி உதையெல்லாம் பாவங்களால கிடைக்குது. ஒரு ரமலான் கிடைச்சா நாங்க நோம்பால, ராவையில தொழுகையால, சஹரால அந்த பாவங்கலத்தை மன்னிச்சு எங்கட பிரச்சனையை முடிச்சு கொள்வோம். கபராளிகள் புரியுறாங்க. ஆகவே இங்க என்னன்னா, எங்கட சொர்க்கம் தயார் பண்ணி வச்சிருக்குது. உள்ளுக்கு போறதுக்கு ஒரே ஒரு தடை, மௌத்தாகிறது மட்டும். ஆனா மௌத்தாகும் வரைக்கும் எங்கட சொர்க்கம் பறிபோகாம பாதுகாத்துக்கோங்க. அதுக்குத்தான் ரமலான் எல்லாம் தந்திக்கிறாங்க.